ஹலோ எவ்ரிவன். அமேசான்லேருந்து நான் ரீசெண்டாக அகரோ பிராண்டோட ராயல் எலக்ட்ரிக் க்ளீனிங் ப்ரஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் வந்து நார்மல் க்ளீனிங்காக இருக்கட்டும் இல்லை டீப் க்ளீனிங்காக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடியும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாரண்டி கார்டு ஆஸ் வெல் அஸ் யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இதுதான் ப்ராடக்டோட ஹெட்டு. ஸோ இதில் தான் வந்து சார்ஜ் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அண்ட் சார்ஜிங் எவ்வளோ ஆயிருக்கணும் நம்ம இதில் தான் கண்டுபிடிக்க முடியும். இதில் தான் நம்ம மற்ற அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வந்து கனெக்டும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் ப்ரஷ் இருக்குது, அப்புறமா ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து காரோட எக்ஸ்டீரியர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறமா லாங் பிரிஸ்டல் ப்ரஷ் இருக்குது. ஸோ இது வந்து பாத்ரூமோட டைல்ஸு, ஸோ சைடில் இருக்கிற டைல்ஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வெல்க்ரோ அட்டாச்மெண்ட். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டில் தான் வந்து நம்ம ஸ்பாஞ்சு, ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும் இந்த ப்ராடக்டோட ஹெட்டில். நெக்ஸ்ட்டு ரொம்பவே ஸ்பாஞ்ச் டைப்பில் இருக்கிற ஒரு ஒயிட் கலர் ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷும் அப்புறம் ஒரு ப்ளூ கலர் ஸ்பாஞ்சும் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலர் ஸ்பாஞ்ச் வந்து கிளாஸ் டோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஒயிட் ஸ்பாஞ்ச் வந்து ஏதாவது பாலிஷ்டான ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து பாயிண்டட் ப்ரஷ்ஷும் ஸ்மால் பிரிஸ்டல் ப்ரஷ்ஷும் இருக்குது. பாயிண்டட் ப்ரஷ் யூஸ் பண்ணி கார்னர்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியும். ஸ்மால் பிரிஸ்டல் ப்ரஷ் வந்து சிங்க்கு, வாஷ் பேசின் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட்டாச்மெண்ட்ஸ்லாம் என்னெல்லாம் பார்த்தாச்சு. இது கூட வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சி டைப் சார்ஜர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ப்ராடக்ட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு தான் இந்த 2 ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இதில் வந்து ஒரு கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து ஹேங் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த கிளிப்பை வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து இதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து ரியலாகவே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டுக்கோங்க. இதில் எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்குன்னு இண்டிகேட்டர் வந்து அந்த ப்ராடக்டோட ஹெட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஃபுல் சார்ஜிங் ஆனதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணால் 60 to 90 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் யூசர் மேனுவலில் போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஆன் பண்ணும்போது கொஞ்சம் சவுண்ட் இருக்கும் இந்த மாதிரி. 2 ஸ்பீட் செட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட்டில். ஸோ உங்களோட க்ளீனிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அந்த செட்டிங்ஸை வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணும்போது என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ரொம்ப ஸ்பீடாக என்னோட கையை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஃபீலிங் கிடையாது, நிஜமாவே அப்படி தான் அது வைப்ரேட் ஆச்சு. பட் ஆனால் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சால் இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். புதுசாக ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கி ட்ரை பண்ணும்போது அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு 1008 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மைண்டில் இருக்கும். அதே கன்ஃபியூஷன்ஸோட தான் நானும் இந்த ப்ராடக்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறத விட செகண்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாகவே இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி டீப் க்ளீனிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ண முடியுது. பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் ஏதாவது ஒரு இடம் வந்து ரொம்பவே ஹார்ட் ஸ்டெயின்ஸ் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்டை வந்து அந்த ஹார்ட் ஸ்டெயின் மேலே ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து க்ளீன் ஆக ஆக அந்த அந்த ஹார்ட் ஸ்டெயின் கூட வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அண்ட் பாத்ரூமோட கார்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்டட் ப்ரஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த லார்ஜ் பிரிஸ்டல் ப்ரஷ்ஷை விட பாயிண்டட் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் கார்னர்ஸை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். க்ளீன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ப்ராடக்டோட ஹெட்டை வந்து நம்ம வாஷ் பண்ணுற மாதிரியோ இல்லை க்ளீன் பண்ணுற மாதிரியோ இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட ஹெட்டில் வந்து டைரெக்டாக நம்ம தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்றத யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. சில இடத்துல வந்து தண்ணி பட்டுடுச்சு அப்படின்னா நம்ம அது சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ யூசர் மேனுவலில் கரெக்டாக பார்த்து ப்ராடக்டை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிங்க்கு, வாஷ் பேசன் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்மால் பிரிஸ்டல் ப்ரஷ்ஷே வந்து போதும். அதே மாதிரி இதுக்கு ஹேண்டில்ஸ்லாம் தேவைப்படாது. ஏன்னா சிங்க்கு, வாஷ் பேசன்லாம் நம்ம ஹேண்டில் இல்லாமல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டை. ஹேண்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதை விட ஹேண்டில் கனெக்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி 60 to 90 மினிட்ஸ் வந்து சார்ஜிங் வந்து தாங்குது. அகரோ பிராண்டோட இந்த எலக்ட்ரிக் க்ளீனிங் ஸ்க்ரப்பரோட ப்ரைஸ் வந்து 2899. ஆஃபர் டைமில் இன்னும் கம்மியாகும். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் பயோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.